ॐ श्रीवासवाम्बै च विद्महे कुसुमपुत्री च धीमहि तन्नो वासवि प्रचोदयात्. சுவாமி, சொல்லு பாப்பா. என்ன பூஜை நடக்குது? இந்த அக்னிகுண்டம் எதுக்கு? இன்னைக்கு நம்ம வாசவி மாதா ஆத்மரூப நாள். ஆத்மரூப நாள்னா என்ன? நம்ம வாசவி மாதா அக்னிகுண்டத்தில் இறங்கிய நாள். எதுக்கு அக்னிகுண்டத்துல இறங்கினாங்க? நம்ம வாசவி மாதா மட்டுமல்ல 102 பேரும் அக்னிகுண்டத்துல இறங்குனாங்க. உனக்கு வாசவி மாதாவும் 102 பேரும் யாருன்னு தெரிஞ்சிக்கணும்னா வாசவி மாதா கதை இல்ல வாசவி மாதா சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும். நம்பகுல தெய்வமான வாசவியின் சரித்திரம் பற்றி நூல்கள் நிறைய இருக்கிறது. அந்த நூல்கள் பெயர்களை நான் உனக்கு சொல்கிறேன். அதை நீ வாங்கி முழுவதுமாக படித்துப்பாரு. அந்த நூல்களோட பெயர்கள் ஸ்ரீ வாசவி விஜயம், ஸ்ரீ கன்னிகா புராணம், ஸ்ரீ வைசிய புராணம், ஸ்ரீ வைசியா தர்ம பிரகாசிகா, வைசிய தர்ம கிபீகா. வாசவி சரித்திரம் பத்தி தெரிஞ்சுக்க இத்தனை நூல்கள் இருக்கா? ஆமாம் பாப்பா, நான் இப்ப உனக்கு வாசவி மாதா சரித்திரத்தை சுருக்கமா சொல்றேன். கோதாவரி நதிக்கரையில இருக்கும் பெனுகொண்டா நகரம் அதை சுற்றியுள்ள 18 பட்டிகளுக்கு தலைநகரமாக இருந்துச்சு. பெனுகொண்டாவை ஆட்சி செஞ்சவர்தான் குசும சிரேஷ்டியார். அவங்க மனைவி பேர் குசுமாம்பிகை. அது எப்படி சுவாமி, கூட பிறந்தவங்களுக்கு தான் ஒரே மாதிரி பேரு வரும்? எப்படி கணவன் மனைவிக்கு ஒரே மாதிரி ரைமிங்கா பேர் வைப்பாங்க? இது இவங்களோட அப்பா அம்மா வச்ச பேர் இல்ல. குசுமம்னா பூ, தினமும் பூ கட்டி சுவாமிக்கு போட்டதால குசுமாம்பிகைன்னு பேரு வந்துச்சு. குசுமாம்பிகைய கல்யாணம் செஞ்சதால வாசுதேவ சிரேஷ்டி அப்படிங்கிற இயற்பெயர் குசும சிரேஷ்டி மாறிடுச்சு. நம்ம வாசவி மாதாவை பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன் சுவாமி.